இப்பெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுதும் தமிழ் சினிமாவில் ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் தன்னுடைய கடினமான உழைப்பின் மூலமாக தற்போது தமிழக மக்கள், அதுவும் அதிகபட்சமான மக்களால் விரும்பப்படும் ஒரு நபராகவும் நடிகராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அஜித்குமார் அவர்கள். சில வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய பெயருக்கு முன்னால் வைக்கப்பட்ட பட்ட பெயரான அல்டிமேட் அப்படின்ற பெயர் கூட வேணாம், எனக்கு வெறும் அஜித்னு மட்டும் டைட்டிலில் போடுங்க அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசினவர். சில வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை எல்லாருமே கலைச்சாரு. அதுக்கு காரணம் ஆல்ரெடி அவருடைய ரசிகர் மன்றத்தில் அரசியல் பேசப்பட்டது தான் காரணமாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு ரசிகர் மன்றத்தையே கலைச்சாருங்க. தற்போது இவருடைய படமான விஸ்வாசம் என்கிற திரைப்படம் பொங்கலுக்கு வெளியே வந்து மக்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. பல ஆண்டுகளாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசூல்கள் அனைத்தையும் இது தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா தற்போது ரொம்பவே அவசரமா நம்மளுடைய அஜித் சார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பல வருடங்கள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. வாழு வாழ விடு அப்படின்னு அந்த அறிக்கைக்கு ஹெட்லைனை கொடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பெயரை வைத்து சில இடங்களில் அரசியல் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னுடைய படங்களில் கூட எந்த ஒரு காரணத்திற்காகவும் அரசியல் சாயம் வந்து விடக்கூடாது என்பதை பார்த்து நடித்து கொண்டிருக்கிறேன். அரசியலில் எக்காரணத்து கொண்டும் நான் இறங்கப் போவதும் இல்லை, அரசியல் பேச போவதும் இல்லை என்று ரொம்பவே தெளிவா வந்துட்டு அந்த அறிக்கையில எழுதியிருக்காருங்க. மேலும் அரசியல் நோக்கம் எக்காரணத்து கொண்டும் என்னை வைத்து பேசவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் ரசிகர் மன்றத்தையே கலைத்தேன் என்றும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய ரசிகர்கள் தற்போது அரசியலில் அதிக அளவு அஜித்தை வைத்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இவரை வைத்து அடிக்கின்ற பேனர், போஸ்டர் மற்றும் பிளெக்ஸ் எல்லாத்திலுமே வந்துட்டு அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கு. அடுத்த முதல்வர் என்று கூட வந்துட்டு இவருடைய ரசிகர்கள் போஸ்டர் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அஜித் வந்துட்டு இப்படி அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சினிமா உலகில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அஜித் வெளியிட்ட அறிக்கை தற்போது சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.